அனைவருக்கும் நமஸ்காரம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்மரதாய சபஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை. நெட்சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்து கொண்டு மிக சிறப்பான ஒரு நல் ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க. நிறைய பேர் கால் பண்ணி எனக்கு டவுட்டு கேட்டுட்ருக்கீங்க. கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளாக இந்த ஜோதிடத்துறையில் நிறைய விஷயங்கள் நிறைய கிளைண்ட்டு, நிறைய வாடிக்கையாளர்களுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கோம். வாழ்க்கையில் ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுத்துருக்கோம். பிரசன்னம், எண்கணிதம், எல்லா வாஸ்து எல்லாமே நம்ம பார்க்கக்கூடிய அமைப்பில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் நமக்கு சக்ஸஸ் ஆகணும், மாற்றத்தை ஏற்படுத்தணும், நம்மளுடைய லைஃப்பில் என்ன கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புகள் இருந்துக்கிட்டே தான் இருக்குங்க. இதில் மார்ச் மாதத்துடைய 2026 ஆங்கில மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாதம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆங்கில மாதமும் 2 மாதத்துடைய தமிழ் மாதம் கனெக்டிவிட்டி வருங்க. இப்போ மாசி 17ஆம் தேதி ஆரம்பித்து பங்குனி 17ஆம் தேதி நமக்கு ஒரு மாதத்துடைய விஷயங்கள், ஞாயிற்றுக்கிழமை 1ஆம் தேதி பிறக்கக்கூடிய இந்த ஆங்கில மாதம் பூச நட்சத்திரத்தில் பிரதோஷ அன்னைக்கு பெயருதுங்க. பொதுவாக தமிழ் ஆங்கிலம் ரெண்டுமே முதல் தேதி நம்ம ஒரு வழிபாடு எடுத்தாவோ ஒரு காரியம் செஞ்சாவோ அது சித்தியாகும். அதே போல் வெள்ளிக்கிழமை 6ஆம் தேதி மிக சிறப்பான சங்கடகரா சதுர்த்தி வாஸ்து நாள் அப்படின்னு வருதுங்க. இதுவும் விசேஷ பூமி பூஜை போடுவதற்கான நல்ல உகந்த நாள் அப்படின்னு சொல்லலாம். மேற்கொண்டு உங்களுடைய அந்த ஜாதகத்திலேயோ அல்லது உங்கள் வீட்டில் என்ன எப்படி எந்த நேரம் அதெல்லாம் நீங்கள் டிஸ்பிளேயில் என்னோடய ஃபோன் நம்பர் வருது கேட்டுக்கோங்க. பௌர்ணமியோட மாசி மகம் அப்படின்னு வருதுங்க. ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. இந்த மாதம் மாசி மாதம் வர்றது 2ஆம் தேதி வருது, 3ஆம் தேதி உங்களுக்கு பௌர்ணமி. அப்போ இந்த மாசி மகம் அப்படிங்கிறது நீர்நிலை, காவேரி, கங்கா, கடல், இது மாதிரி இடத்துல நம்ம குளிச்சுட்டு நம்மளுடைய பாவங்களை கர்ம வினைகளை போக்கணும். இது ரொம்ப விசேஷம். கும்பமேளா கும்பகோணத்தில் நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு விழா இந்த விழா. அதே போல் 19ஆம் தேதி வியாழக்கிழமை வரக்கூடிய ராமநாம அந்த ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த 19ஆம் தேதி வரக்கூடிய தெலுங்கு வருட பிறப்பு யுகாதி பண்டிகை நமக்கு விசேஷமாக கொண்டாடக்கூடக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. இதையும் நீங்கள் மனதில் வச்சுக்கோங்க. இத்தனை இருந்தாலும் கிரக அமைப்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது 4 கிரக சேர்க்கை கும்பத்தில் இருக்குது. மீனத்தில் சுக்கிரன், சனி, அதாவது பங்குனிக்கு சூரியன் மேலே போயிடுவார் மீனத்தில், குரு மிதுனத்தில் இருக்கார், கேது சிம்மத்தில் இருக்கார். மேசம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கான பலாபலனை இனி பார்ப்போம். துலாம் ராசி, சுக்கிரனுடைய ஆதிக்கம் எல்லாமே நல்லா இருக்குங்க மேடம். அப்படின்னாலும் 5ஆம் இடத்துலைக்கு நல்லா கேட்டுக்கணும். 6ஆம் இடத்துல சனி பகவான் சுக்கிரம் உச்சம் பெறதும், சனி பகவானுடைய சேகரதும், சூரியன் நடுவில் வராரு. இருந்தாலும் 5ஆம் இடத்துல 4 கிரகங்கள். பூர்வ புண்ணியம் பலன் உண்டு, பூர்வீக தோஷம் உண்டு. துலாமுக்கு நல்லா கேட்டுக்கணுங்க. இந்த 5ஆம் பாவகம் என்னென்னா ஒரு கற்பனை, ஒரு கல்வி, நல்ல ஒரு லவ் பண்ணுறது, எல்லா ஆசை, எதாக இருந்தாலும் நம்ம ஒரு விஷயத்தை இது பண்ணக்கூடிய இடம், குழந்தைங்க, இது மாதிரி எல்லாம் நம்ம சொன்னாலும் குழந்தை பாக்கியம் உங்களுக்கு டெலிவரி ஆகுது, குழந்தை வருது, இந்த மாதம் டேட்டு குறிக்கிறது, இதில் எல்லாம் கவனமாக இருக்கணும். ஏன்னா மேக்சிமம் அறுவை சிகிச்சை நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ பூர்வீக தோஷமெல்லாம் கழிக்கக்கூடிய அமைப்பு, குலதெய்வ வழிபாட்டை எடுக்கக்கூடிய மாதம்னு சொல்லலாங்க இந்த துலாமுக்கு மட்டும். ஏன்னா அத்தனை விஷயங்கள், சிக்கல்கள், போராட்டங்கள், திருமணமாகலை, குழந்தை இல்லை, அப்பாவுக்கு உடம்பு முடியல, அம்மாவுக்கு உடம்பு முடியல. ஏன்னா துலாமில் சூரியனும் ராகு இணைவு 4 கிரகம். இது தனி வீடியோவாக போடணும். அந்த அளவுக்கு பிரச்சனைகள் போயிட்டுருக்குன்னு அர்த்தம். அதெல்லாம் மருத்துவ செலவுகளாம் கொடுக்கும் அம்மா அப்பாவுக்கோ தாத்தா பாட்டிக்கலாம். துலாமுக்கு சிலருக்கு அறுவை சிகிச்சையே நடக்கும்.
பார்த்துக்குங்க. துளாராசிக்காரங்களோட வீட்டில் கவனமாக இருக்கணும். சாப்பாட்டில் ஃபுட் பாய்சன் இது மாதிரி ஆகும், கவனமாக நேரத்துக்கு சாப்பிடணும். தொழில் அலைச்சி பயங்கர அலைச்சல் இருக்கும். அங்கே போகலாமா இங்கே போகலாமா, இவங்கக்கிட்ட மதிப்பு இல்லை, அவங்க என்னமோ அங்கே வேலை வாங்குறாங்க, வீட்டில் வேலை 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 வேலைங்கிற மாதிரி ஆயிரும் துளாராசிக்கு. எடுத்த காரியங்கள் பைய சரியாகும். குரு பெயர்ச்சி வரையும் சில போராட்டங்களை சந்திக்கக்கூடிய அமைப்பு இருந்தாலும் மார்ச் மாதம் உங்களுக்கு வழிபாடோடு நீங்கள் செய்யும் பொழுதும் உங்கள் குலதெய்வ வழிபாட்டை எடுக்கும் பொழுதும் கண்டிப்பாக இந்த அமாவாசையிலலாம் நல்லா திதி கொடுங்க. அமாவாசை வழிபாடு நல்லா எடுங்க, நல்லாயிருக்கும். அதுதான் பெரியோர்கள் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் துலாமுக்கெல்லாம் கிடைக்கணுன்னா. ஏன்னா சூரியன் இங்கே நீச்சங்க, நல்லா கேட்டுக்கணும். சூரியன் இங்கே நீச்சம். அதனால் எப்பயுமே பெரியவங்களை மதிக்கிறது, அப்பா வழியில் கர்மா வந்துக்கிட்டே இருக்கும், பல பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுத்தே இருக்கும். அதெல்லாம் கவனமாக இருக்கணும். உங்களுக்கான வழிபாடுனா விநாயகரை, அதை வயதோட்டம் பொறுத்துங்க. விநாயகர் அகவல் கேட்குறேன்னா கேட்டுக்கோங்க. ஏன்னா அந்த லாபம் அப்படிங்கிற இடத்துல பிரேக் ஆகுது. பணமெல்லாம் வருதுங்க, நிறைய சம்பாதிக்கிறேன், எல்லாம் வர்றது மாதிரியே போகுதுங்க, ரொம்ப நிற்க மாட்டேங்குது காசு, கடன் பிரச்சனை தீரவே இல்லை. 4 தடக்க பொண்ணு பார்த்தா 5ஆவது பொண்ணுங்க நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கக்குள்ள அது சரியில்லை இது சரியில்லை, ஏதோ ஒரு பிரச்சனையில் கலைஞ்சு போச்சுங்க. இப்படியே கைக்கு வர்ற மாதிரி வாய்க்கு எட்டி அப்படி போயிடுதுங்க. இப்படியே உங்களுடைய இந்த 1.5 வருஷம் போராட்டம் தான். யாருங்க? துலாமுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு அமைப்புக்கு வருவதற்கு முழுமுதல் கடவுளான விநாயகரை நல்லா கெட்டியாக பிடிச்சிக்குங்க. நீங்கள் என்ன செய்கிறீங்க? அபிஷேகத்துக்கு பால் தேன் இது மாதிரி சங்கடகரா சதுர்த்தி ரொம்ப சிறப்பாக வருது, அதில் போயிட்டு கொடுங்க. பொரி கடலை, அவிழ் பொரி கடலை வாங்கி உங்கள் கையால் நாட்டு சர்க்கரையெல்லாம் தனியாக வாங்கி கொடுத்தாலும் கலந்தாது கொடுத்து வழிபாடு எடுத்துகிட்டு வாங்க. சிறப்பான மாதமாக இருக்கும். வாழ்க வளமுடன். சிவாய நம.